பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, எலிசா தீர்க்கதரிசியும் விதவையின் எண்ணெய் பாத்திரமும் அப்படிங்கிற தலைப்பில் உங்களோட கூட பேச போகிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தலைப்பு? எலிசா தீர்க்கதரிசியும் விதவையின் எண்ணெய் பாத்திரமும். இந்த தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இந்த விசேஷமாய் இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் எலிசா தீர்க்கதரிசி 5 அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். He has done 5 miracles in this 4th chapter. இந்த 4ஆம் அதிகாரத்தில் எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறாரு? இந்த சாப்டரில் மாத்திரம் 5 அற்புதம் இருக்கு. முதலாவது அற்புதம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் ஒரு ஏழை விதவையின் எண்ணெயை பெருகச் செய்தல். 8வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் சுனேமியா ஊர் பெண்ணுக்கு அவளது முதிர்ந்த காலத்திலே ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். அந்த சம்பவம் 18வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரைக்கும் சுனேமியாளுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மகன் மரித்து போவதும் எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு கூட அந்த மகனை எழுப்புவதுமான நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்கிறோம். 38வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் விஷத்தன்மை உள்ள உணவை குணப்படுத்துதல். அடுத்தது 42வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் ஒரு 20 சிறிய அப்பங்களை கொண்டு 100 தீர்க்கதரிசி புத்திரர்களை போஷித்தல் அப்படின்னு இந்த 5 விதமான அற்புதங்கள் இந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம ஒவ்வொன்றாக நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இதில் 1வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த பகுதியை நாம் தியானிக்கும் வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவி, கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்ல என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்த ஒரு பக்கத்தில் வை என்றார். அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகனை ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி புத்திரர் ஒருவர் இருந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நிறையா ப்ரீவியஸ் மெசேஜ்லாம் அடிக்கடி இந்த தீர்க்கதரிசன புத்திரர்களை குறித்து அடிக்கடி நான் சொல்லி வந்தேன். இல்லை, அவங்களுக்கு பள்ளியே இருந்தது என்று நான் பார்க்கிறேன். சாமுவேலினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பள்ளி இருந்தது. அவங்களுடைய வேலை என்னன்னா, தேவனை மகிமைப்படுத்தி தீர்க்கதரிசனம் சொல்லுவதே அவருடைய வேலையாக இருந்தது. அல்ல, அப்படிப்பட்ட ஒரு பள்ளியிலே பயின்ற அப்படிப்பட்ட தீர்க்கதரிசன புத்திரரில் ஒருவராக இருந்த இந்த மனிதன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் மரிச்சிடுறார். என்ன காரணம்னு தெரியல, சில ரீசன் இருக்கு. அதுதான் உண்மையா அப்படின்னு நமக்கு என்ன செய்யாத தெரியல. ஆனால்
இந்த தீர்க்கதரிசன புத்திரர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிசாவுக்கு வந்து நல்ல அறிமுகமான ஒரு நபர் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா அந்த அவங்க மனைவி சொல்கிறாள்ல, அந்த அம்மா சொல்கிறாங்க, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். அப்போது எலிசாவுக்கு நல்ல இவரை தெரிஞ்சிருக்கிறது, இவருடைய சூழ்நிலை, இவருடைய நிலைமையெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது. நல்லா கவனிங்க. அடுத்து என்னன்னா, அந்த தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம், அவர் தேவ பக்தியுள்ளவர் என்ற பெயரையும் அவர் பெற்ற. மனைவியே சொல்றா, உமது அடியான் தேவ பக்தி உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்தது, அவர் தேவ பக்தி உள்ளவர் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு மிகவும் பயப்படக்கூடியவருமாய் இருந்தார். எசபேலினுடைய நாட்களிலே நல்லா அந்த துரோகத்தின் அந்த உச்ச காலகட்டத்திலே நேர்மையாய் நடந்த ஒரு உத்தம தீர்க்கதரிசியாக இவர் என்ன செய்தார், அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். அடுத்தது என்னன்னா, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேரை கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னார் பார்த்தீங்களா. நான் வந்து எலியாவுக்கு முன்பதாக சொன்னார், நான் அவனு நீ மட்டும் இல்லைப்பா, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். அந்த 7000 பேரில் ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்க்கதரிசன புத்திரர். ஹல்லேலூயா. ஒரு நல்ல மனுஷனா, நல்ல புருஷனா, நல்ல ஊழியக்காரனா அவர் இருந்து வாழ்ந்தார். ஆனால் திடீர்னு சிறு வயதிலேயே இவர் இறந்து போயிட்டாருன்னு பார்க்குறோம். இறந்து போனது மாத்திரமல்ல, இவர் என்ன பண்ணார்னா, கடனை வச்சுட்டு இறந்துட்டார். என்ன வச்சுட்டு இறந்துட்டாரு? கடன் பட்டு இறந்துட்டார். அப்படி என்று இந்த பகுதியில் வாசிக்கிறோம். இதிலிருந்து எப்படி கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு வந்து அந்த கடனை அடைக்க கர்த்தர் கிருபை செய்தார் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதாவது சில ஸ்காலர் சொல்கிறாங்க, எங்கிட்ட ஒரு பைபிள் கமாண்ட்ரி ஒன்று இருக்குது, நியூ பைபிள் கமாண்ட்ரி 3rd எடிஷன் நான் ஒன்று வச்சுருக்கேன். அந்த எடிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க என்னென்னா, தர்கூம் அப்படின்னு அராமிக் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ண அந்த விஷயத்தில், டிரான்ஸ்லேட் பண்ண அந்த காரியத்தில் இந்த தீர்க்கதரிசன புத்திரர் யாருன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, அதாவது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொன்னப்பட்ட ஒபதியா அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. எதில்? தர்கூம் அப்படிங்கிற அராமிக் டிரான்ஸ்லேட்டர் சொல்கிறாங்க. இந்த ஒபதியாவை குறித்து நம்ம ஏற்கனவே படித்தோம். அந்த 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து தியானிக்கும் போது படித்தோம். இந்த ஒபதியா எப்படிப்பட்டவர்? எசபேலினுடைய காலங்களிலே அவள் தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்கிற அந்த நேரங்களிலே கெபிக்கு 50 பேராக அவங்கள ஒழிச்சு வச்சு அவங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து வந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாப் வீட்டினுடைய அரண்மனையினுடைய விசாரணைக்காரன். பைபிள் சொல்லுது இவன் யார்? அரண்மனை விசாரிப்புக்காரன். ஆனால் யார் அல்ல? தீர்க்கதரிசன புத்திரர் அல்ல. ஹல்லேலூயா. இங்கே மரிச்சது யாருன்னு வாசிக்கிறோம்? தீர்க்கதரிசன புத்திரர் என்று. ஜோசிப்ப சரித்திர ஆசிரியர் ஒபதியாவை குறித்து சொல்லும்போது சொல்றாரு என்னன்னா, அவர் வந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரரை போஷிப்பதற்காக கடன் வாங்கினாரு, அந்த கடன் வாங்க முடியாமல் கட்டி அவர் மரிச்சிட்டாரு அப்படின்னு அவர் வந்து அந்த காரியத்தை உறுதிப்படுத்துகிறாரு. ஆனால் இது எந்த அளவுக்கு உள்ள சாத்தியம் என்பது நமக்கு தெரியல. இன்னொரு பைபிள் கமாண்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த பைபிள் கமாண்ட்ரியில் யார் அவங்க வந்து யார் சொல்கிறாங்க அப்படின்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த காரியம் விளங்குறதுக்காக நான் சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தையும் 35லேருந்து 37 வரைக்கும் நீங்கள் படிங்க, பார்க்கலாம். அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி, நீ என்னை அடி என்றான்.
அந்த மனுஷன் அவனை பார்த்து அடிக்க மாட்டேன் என்றான். அப்பொழுது இவனை பார்த்து, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். அப்படியே அவனை விட்டு போன உடனே ஒரு சிங்கம் அவனை கொன்றுவிடும். சிங்கத்தினால் இந்த தீர்க்கதரிசன புத்திரர் மரித்திருக்கலாம் என்று சொல்லுகிறாங்க. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இதை நம்ம ஏற்கனவே தியானித்தோம் இந்த 20ஆம் அதிகாரத்தில். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் ஆகாப் ராஜாவோடு கூட 30 ராஜாக்களோடும் அவன் யுத்தம் பண்ணுகிறான். ஆகாப்புக்கு முன்பதாக அவர்கள் எல்லாரும் முறிந்தோடி போகிறார்கள். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெனதாத் ராஜா கையும் களவுமாக யார்கிட்ட மாட்டுறான்? ஆகாப் ராஜாவின் இடத்துல மாட்டுறான். மாட்டும்போது சத்துருக்களை சிதறடிக்கணும், அவங்களை வெட்டி சாய்க்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் கையில் கிடச்சவனை அவனோடு கூட சமாதானமாக பேசி அவனை விட்டுறான், உயிரோடு கூட விட்டு. அந்த 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 சூழ்நிலையில தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த ஆகாப் ராஜாவுக்கு உணர்த்தும்படிக்காக ஒரு தீர்க்கதரிசன புத்திரரை நோக்கி என்னை அடின்னு சொல்கிறான். அவர் எப்படி அடிக்க முடியும்? நீங்கள் என்ன ஒரு அடிங்கன்னா நீங்கள் அடிச்சிருவீங்களா? அதனால் பயந்துட்டு அந்த தீர்க்கதரிசனியை அடிக்காம முட்டுறார். அதனால் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால உன்னை சிங்கம் என்ன செய்ய, நீ போகும்போது கடிச்சு சாப்பிட்டு அவன் செத்து போனான்னு. அந்த சிங்கம் கடித்து சாப்பிட்ட மரித்து போன, சிங்கம் அடித்து சாப்பிடலை, மரித்து போன அந்த தீர்க்கதரிசன புத்திரராக 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்பட்ட இருக்கலாம் என்று அந்த அந்த கமாண்டிலே நமக்கு சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் நல்லா கவனிங்க. இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது கடன் அவர் வாங்கி இருந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கடன் வாங்கியிருந்தார். மனைவினால் அந்த 2 பிள்ளைகள் அவளுக்கு இருந்ததாக பார்க்கிறோம். அவளால் கடன் கட்ட முடியல. கடன் கட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. அந்த நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசி அங்கே வர்றாரு. அதுக்கு முன்னாடி இவளுக்கு கடன் கொடுத்தவங்களாம் வீட்டில் ஒரே டார்ச்சர் பண்ணுறான். ஒன்று கடனுக்கு கொடு, இல்லாட்டி உன்னுடைய பிள்ளைகளை எனக்கு கொடு. கடனை கொடு, இல்லாட்டி உன் பிள்ளைகளை எனக்கு அடிமையாக்கி கொள்ளும்படிக்கு உன்னுடைய பிள்ளைகளை எனக்கு கொடுன்னு சொல்லி வாசலுக்கு முன்பதாக அந்த கடன் கொடுத்தவன் டார்ச்சர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. வரார் எலிசா தீர்க்கதரிசி வந்தோடனே இந்த அம்மா அவரிடத்துல அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு அற்புதம் நடக்கிறது. நல்லா கவனிங்க. இவர் ஏன் கடன் வாங்கினாரு? எல்லாரும் என்ன பாருங்க, எல்லாம் கவனிக்கிறீங்களா? இவர் ஏன் கடன் வாங்கினாரு? ஏன் கடன் வாங்கினாரு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு உண்மை விஷயம் என்னன்னா, நான் முன்னது சொன்னது போலவே எசபேலினுடைய காலகட்டத்தில் அந்த கடினமான சாப்பாட்டுக்கே தீர்க்கதரிசிகள் புத்திரர் கஷ்டப்படுகிற நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகளை குழந்தையாக இருந்திருக்கும், இப்போ கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க. அந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, மனைவியை காப்பாற்றுவதற்காக அந்த கடனை ஒருவேளை வாங்கி இருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? எத்தனை பேர் இதுக்கு புரியுது? அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் தீர்க்கதரிசன புத்திரர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் வெல்த்தாக இருந்ததை நம்ம பார்க்குறதே கிடையாது. எங்கேயுமே ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக தான் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் யாருக்கு இருந்தது? தீர்க்கதரிசன புத்திரர்களுக்கு இருந்தது. நான் நினைக்கிறேன் இவர் ஒரு பெரிய ஆடம்பரத்திற்காக கடன் நிச்சயமாக என்ன செய்திருக்க மாட்டார், வாங்கியிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் கர்த்தருக்கு பயந்தவர் என்று பைபிளை வாசி. கர்த்தருக்கு பயந்தவர் ஆடம்பரமான காரியத்துக்காக பணத்தை கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்க மாட்டான். ஒரே ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாங்கியிருப்பான். அல்லேலூயா. அப்படி வாங்கும்போது கடன் பட்டான். அந்த கடனை அவருக்கு நிச்சயமாக கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த கொடுக்கறதுக்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு வேளை இந்த சிங்கம் அவரை கடித்து கூட அவர் என்ன செய்திருக்கலாம், மரிச்சு போயிருந்திருக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் அனாதையாக நிற்கிறாங்க. இந்த விதவை தாய் அனாதையாக நிற்கிறது இல்லை என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எலிசா அந்த இடத்துக்கு போகும்போது எலிசாவின் இடத்துல இந்த மாதிரி கடன் கொடுத்தவன் கடனை கொடு, இல்லாட்டி பிள்ளைகளை அடிமைலாம் எனக்கு கொடு என்று சொல்லும்போது நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க.
பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒருத்தனுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அவன் கடன் பட்டிருந்தான்னா அவனை விட வெள்ளா இருக்கிறவங்களிடத்துல போய் என்ன செய்யலாம், ஒரு அடிமை மாதிரி போய் சேர்ந்துக்கலாம். அதனால் அந்த மாதிரி தான் இவன் கடன் கொடுத்தவன் போய் என்ன செய்கிறான், உன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் என்னிடத்துல கொடு, நீ கடன் கட்டுற வரைக்கும் இருக்கட்டும், அப்புறம் உன்னுடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு போ. உன்னால் கடன் கட்ட முடியலன்னா உன்னுடைய பிள்ளைகள் என்னோடு கூடவே வாழ்நாளெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறதை பார்க்கலாம். இது பைபிளில் இருக்கா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கா, பஞ்சாங்கமத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் எஸ், கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். யாத்திராமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்கப்பா. ஒரு முக்கியமான விஷயம் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு கர்த்தருடைய செய்திகளை நான் போகிறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குதா? 21:1-2 வாசிங்க பார்க்கலாம். யாத்திராமம் 21:1-2. மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன, எபிரேயில் ஒரு அடிமையை கொண்டானாகில் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்தில் ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போகணும். உன்னை அடிமை கொண்டாயினா அவன் 6 வருஷம் ஒன்றது இருக்கணும். 7ஆவது வருஷத்தில் அவன்கிட்ட நீ எதையுமே வாங்காமல் அவனை என்ன செய்யணும், விடுதலையாக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த அடிமை கொள்வதற்காக கடன் கொடுத்தவன் வந்து கேட்டான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியராமத்தின் புஸ்தகத்துக்கு வாங்க, 25ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து வாசி. இது முக்கியமான வசனம், அதெல்லாம் அந்த பைபிள் அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உன் சகோதரன் தரித்திரனாகி உனக்கு அடிமைப்பட்டு போனால் அவனை அடிமை போல ஊழியம் செய்ய நெருக்க வேண்டாம். அவன் கூலிக்காரனை போலவும் தங்க வந்தவனை போலவும் முன்னோட இருந்து யூப்ளி வருஷம் மட்டும் உன்னிடத்தில் சேவிக்க கடவன். அப்படி ஒருத்தன் அடிமையாக உன் இடத்துல வந்துட்டான் அப்படின்னா தரித்திரப்பட்டு கடன்பட்டு அந்த கடனை கட்ட முடியாமல், சரி உங்கள்கிட்ட கொஞ்ச நாள் அடிமையாக இருக்கிறேன், அடிமையாக இருந்து என்னுடைய கடனை எல்லாம் போக்கி விடுகிறேன் என்று கொஞ்ச நாள் வந்திருப்பானன்னா அவனை நீ எப்படி நடத்தணும், அவனுக்கு அப்படி ட்ரீட் பண்ணணும். அடிமையாக பண்ணக்கூடாது. அவன் அடிமையாக நினச்சி அவனை எந்த வேலையும், ஏன்னா நீ வந்து எகிப்து தேசத்தில் எப்படி இருந்தா என்பதை நினைச்சு பார்க்கணும். நீ அடிமையாக இருந்தா என்பதை நினைச்சு பார்க்கணும். அடிமையினுடைய காரியங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீ நினைச்சு பார்த்து, உன்னிடத்தில் ஒருவன் தரித்திரனாய் வந்தான் என்றால் அவனை ஒரு கூலிக்காரனை போலவும் தங்க வந்தவனை போலவும் அவனை நீ ட்ரீட் பண்ணணும். அவன் நிரந்தரமாக உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. யூப்ளி வருஷம் வரைக்கும் இருக்கணும். யூப்ளி வருஷத்துக்கு மேலே அவனிடத்துல எதுவும் வாங்காமல் அவனை விடுதலை பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணமாக இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தர் நல்ல விதத்துல தான் பண்ணியிருந்தாரு. ஆனால் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் அபியூஸ் பண்ணப்பட்டது. எப்படி அபியூஸ் பண்ணாங்க? இவங்க யூதர்கள் அடிமைகளாய் வாங்கப்பட்ட அந்த பிள்ளைகளையோ, ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளையோ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா புறஜாதிகளுக்கு விற்று போட்டார்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகேமியாவின் காலத்தில் நம்ம வந்து பார்க்குறோம். அந்த விஷயத்தை அங்கே பார்க்கிறோம். இது எப்படி மாறிடுச்சு? எபிரேயரிடத்தில் இல்லை, யூதர்களிடத்தில் இல்லாமல் அந்த அடிமைப்பட்டவர்களை யூதர்கள் புறஜாதிகளுக்கு வித்துட்டாங்க. தேவனை அறியாத ஜனங்களுக்கு விற்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகத்துக்கு திருப்புங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி. 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை நோக்கி, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் மீட்டுட்டோம். புறஜாதிகளுக்கு வித்து போட்ட சகோதரரை மீட்டுட்டோம். நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா? இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். நீங்கள் அவங்க எவ்வளவுக்கு வித்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவுக்கு வித்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வாங்க என்னோடு கூட ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம்
6வது வசனம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, மேலும் இஸ்ரவேலின் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அவர்களுடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு, சொல்லுங்க, எளியவனை ஒரு ஜோடு செருப்புக்கு வித்தாங்கன்னு இருக்கு. செருப்புக்காக இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை அடிமைகளாக வித்து போட்டான். எவ்வளவு கேவலமா இருக்குது பாரு. நீதிமான்களை பணத்துக்காகவும் எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சைகளுக்காகவும் விற்று போட்டார்கள். அவ்வளவு கேவலமாய் எளியவர்கள் போய்விட்டார்கள் என்று இங்க ஆமோஸ் சொல்றாரு. அதனாலதான் அந்த பெண்ணு பயந்து, ஐயோ கடங்காரன் பிள்ளைகளை கேட்க வந்திருக்கிறானே, என் பிள்ளைகளை வாங்கிட்டு வந்தா 5 பைசாக்கு உதவ மாட்டாங்க, அப்படி இருந்தா கூட, விலை போகாம இருந்தா கூட ஒரு ஜோடு பாதரட்சிக்கு விற்று போடுவார்களே என்று பயந்துதான் அந்த நேரத்துல தற்செயலாய் அந்த எலிசா தீர்க்கதரிசி அந்த பட்டணத்துக்கு வரும்போது, ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றும், எனக்கு இருக்கிறதே இந்த பிள்ளைகள் தான், இந்த கணவனும் மரிச்சு போயிட்டா, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால என்னுடைய புருஷனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் தேவ பக்தி உள்ளவர், அல்லேலூயா, அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தவர் என்ற எல்லா விஷயம் தெரியுமே, இந்த பிள்ளைகளை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க, ஆமே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அப்போ இவளுக்கு, ஏன்னா அவன் புருஷனை பற்றி நன்றா தெரிஞ்சதுனால இந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா தப்பு தண்டா வழிகளுக்கெல்லாம் போகாமல், புருஷன் இறந்துட்டான் வேற வழியில் போகாமல் அப்படியெல்லாம் போகாமல், இவளும் கர்த்தருக்கு பயந்து உண்மை முத்தமாக இருந்ததுனால எலிசாவுக்கு எல்லா விஷயம் தெரியும். அல்லேலூயா. அப்போ அவரிடத்த கேட்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு வாங்க, என்னோட கூட வாங்க, அப்படியே வாட்ச் பண்ணுங்க, அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க, பார்க்கல, சீக்கிரம் வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, இப்ப நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லு என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டில் வேற ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறா. அல்லேலூயா. எலியா எலியான் இடத்துல சொல்றா, உன்னிடத்துல என்ன இருக்கு அதை நீ சொல்லுன்னு சொல்லும்போது, அவசில என் வீட்டில் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒண்ணுமே இல்லை, அதுதான் இருக்கு, அதை தவிர. ஏன்னா இந்த இடத்துல பார்க்குறோம், அந்த ஸ்திரீயினுடைய உண்மையை பார்க்கிறோம். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச வேஷம் போடுவாங்க. அந்த ஒரு குடம் இருந்துச்சுன்னா கூட, என்கிட்ட என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை, தீர்க்கதரிசி அற்புதம் அவர் செய்வார், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, ஆனா உள்ளதை சொல்லணும், அதுதான் விஷயமே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்கிட்ட 5 பைசா இல்லை பாஸ்டர். சிலரெல்லாம் சொல்றது பார்த்தீங்கன்னா வச்சுங்க, காசே இல்லைங்க, ஒரு 10 ரூபா கூட இல்லைங்க, 1 ரூபா கூட இல்லைங்க, அப்படி ஒரு தரித்திர வேஷம் போடுறது. பைபிள் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லுங்க, மிஞ்சினது தீமையினால் வரும் என்று இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அல்லேலூயா, அந்த 5ஆம் அதிகாரத்தில் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது 37வது வசனத்தில் சொல்றாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்று சொல்லணும், மிஞ்சினது தீமையினால் வரும். எல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டே தருத்தர பாட்டு பாடக்கூடாது. இந்த பெண் அப்படி செய்யல. அவர் உண்மை உள்ளவளாய் இருந்தால், வீட்டில் எண்ணெய் இருக்குதுன்னு சொன்னா, அவ்வளவுதான். என்ன இருக்கு? எண்ணெய் இருக்கிறது, ஆயில் இருக்கிறது. அது எவ்வளவு இருக்கு? கரெக்டா 1 குடம் மாத்திரம் தான் ஆயில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா எலிசா தீர்க்கதரிசி போய் சொல்ல முடியாது, அவர் கண்டுபிடிச்சிருவார், ஈஸியா கண்டுபிடிப்பார். இல்ல பெரிய விஷயங்களையே, ராணுவ ரகசியங்களையே கண்டுபிடிக்கிறவர், இந்தந்த இடத்தில் பதுங்கி இருக்கிறான் என்று ராஜாவுக்கு சொல்லுகிறவர் எலிசா தீர்க்கதரிசி. அதனால ராஜாவே நீர் கவனமாயிரும்,
சத்துருக்கள் இந்தந்த இடத்துல எருசலேமிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள், மலையில் இருக்கிறாங்க. அதனால அங்கெல்லாம் போகாதபடி எச்சரிக்கையாய் அவங்களை கவனமாயிரு சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி. அதனால அவ வீட்டில் ஒரு கூட எண்ணெயே இல்லாமல் வேற ஒண்ணும் இல்லைங்கிறது யாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியும்? எலிசாவுக்கும் தெரியும். எலிசாவுக்கும் தெரியும் இவளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது. உண்மை சொல்றாளா பொய்ய சொல்றாளா? ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளது என்று சொன்னாள். இப்ப இதிலிருந்தே அந்த பெண்ணுடைய கேரக்டரை அறிகிறோம். அந்த பெண் ஒரு குணசாலி என்று, உத்தமமான பெண் என்று. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில உள்ளதை சொல்லணும், இல்லைன்னா இல்லை அதை கூட்டி சேர்த்து அதை பில்டப் பண்ணி சிலது பொய் சொல்லி, ஹல்லேலூயா என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு வேணுமா, ஹல்லேலூயா அப்படி நம்ம சொல்லணும். என்னைக்கு பஞ்ச வேஷம் போடக்கூடாது, இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது தேவனுடைய பார்வையில் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையான ஒரு காரியம். ஆமென். ஒரு விதவை தாயின் இடத்துல வெறும் எவ்வளவு இருந்தது? ஆமா, 2 வெள்ளிக்காசு இருந்தது. இது யாருக்கு தெரியும்? ஏசப்பாவுக்கு தெரிஞ்சு. காணிக்கைப்பட்டி முன்னாடி நின்று அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பெண்ணு, அந்த வயதான அவர் ஆண்டவர் சொன்னாரு, பரிசேயர் சதிசேயர் எல்லாம் அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் இருந்து தசமபாகத்தை கொடுத்தாங்க. ஆனா அந்த ஏழை விதவை தாயின் வீட்டுல என்ன இருந்தது? ஆமா, 2 காசு இருந்துச்சு. உள்ளதை அவள் கொண்டு வந்து போட்டாள் என்று, இருக்கிறதே அவ்வளவுதான், அதை கொண்டு வந்து கர்த்தருடைய பாதத்துல போட்டாள் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையா இருக்கணும். கர்த்தரிடத்துல என்கிட்ட இவ்வளவுதாங்க உண்மை. ஒரு குடம் அந்த இடத்துல ஆவியானவர் அதை மென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் மென்ஷன் பண்ணி இருக்கிறார். ஏனென்றா அவருடைய உண்மை தன்மையை அறிந்து கொள்வதற்காக அதை எழுதி வைத்திருக்கிறார். என்கிட்ட ஒரு குடமே இல்லாமல் வேற ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த ஒரு குடம் தான் எண்ணெய் இருக்கிறது. மற்ற பாத்திரங்கள் எல்லாம் எங்கேயா போச்சு? மற்ற பாத்திரங்கள் எல்லாம் எங்க போச்சு? எங்க போச்சு? வித்துட்டா. எதனால அந்த அம்மா வித்துது? கடங்கட்டுறதுக்கு வித்தாங்க. ஏன் அந்த அம்மா போய் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை, எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்றா. அப்ப என்ன சொல்றா? நீ போய் பக்கத்து வீட்டுல எல்லாம் என்ன செய், பாத்திரத்தை எல்லாம் கேதர் பண்ணு. எவ்வளவு பாத்திரத்தை வாங்க முடியுமோ எல்லா பாத்திரத்தையும் நீ வாங்கி கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு கதவு, நீயும் உன் பிள்ளைகளும் கதவை போட்டு உள்ள இருங்கன்னு சொல்ற. அப்ப இந்த அம்மா ஏன் பாத்திரத்தையும் இரவல் வாங்கினாங்க? அந்த அம்மா இருந்த பாத்திரத்தை எல்லாம் வித்து கடனை கட்டினதுனால வீட்டுல பாத்திரம் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு கூட வந்திருக்குங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாதையெல்லாம் நாங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமையில வைக்கல. எங்களுக்கு நல்ல பரிபூரணமான குறையில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தருக்காக நம்ம கஷ்டப்படும் போது நிச்சயமா ஒரு நாள் ஆளுகை நம்ம என்ன செய்வோம்? ஆமா, செய்வோம் என்பது நம்பிக்கை இருக்கிறது. ஆமென். உள்ளது வீட்டில் பாத்திரம் இல்லை, அந்த பாத்திரத்தை அந்த அம்மா அப்படி விற்று போட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். விற்று கடனை கொடுத்து ஒரே ஒரு பாத்திரத்தில் கொடை வச்சு இரவல்ல எல்லாம் வாங்கிட்டு வந்து நீயும் உன்னுடைய பிள்ளைகளை உள்ளே போய் கதவை பூட்டி நீ என்ன செய்ய, அந்த குடத்தில் இருக்கிறத இன்னொரு பாத்திரத்து மேலே வார்த்துவே என்றால், ஆமே, இந்த குடத்திலிருந்து அந்த எண்ணெயை இன்னொரு பாத்திரத்தின் மேலே வார்க்கிறா. இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் குறையவே இல்லை. அந்த பாத்திரம் மாறி 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 இன்னொரு பாத்திரம் கொண்டு வா, இன்னொரு பாத்திரம் கொண்டு வா, இன்னொரு பாத்திரம் கொண்டு வா, இன்னொரு பாத்திரம் கொண்டு வா. எல்லா பாத்திரத்திலையும் வார்த்து வைக்கிறாள். எல்லா பாத்திரமும் நிரம்பி. உன் மகனை கூப்பிட்டு இன்னொரு பாத்திரம் இருந்தா கொண்டு வா. பாத்திரம் இல்லை, எண்ணெய் நின்று போயிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை தெரியுமா? நம்ம இடத்துல ஏன் அவர் அந்த மாதிரி வார்த்தையை கேட்டாரு? உன்னிடத்துல என்ன இருக்கு? ஆண்டவர் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்தும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆனா உன்னிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு கர்த்தர் அற்புதம். உண்மை சொன்னேன்னா, ஒண்ணும் இல்லைன்னா ஒண்ணும் இல்லாத இடத்துல அற்புதம் செய்வாரு. அப்படி இருந்துட்டே என்னிடத்துல இல்லை அப்படின்னா
நிச்சயமா கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். உன்னிடத்துல என்ன இருக்கு, அதை கொண்டு கர்த்தர் அற்புதத்தை செய்ய தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. அந்த அம்மா உண்மை சொன்னா, ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. அந்த ஒரு குடம் அந்த எண்ணெயை எலிசா தீர்க்கதரிசி ஜெபத்தினாலே வர்த்திக்க பண்ணினார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாரிபாத்தூர் விதவையின் வீட்டுக்கு எலியா போறாரு. அந்த அம்மா கடைசியில் என்ன சொன்ன, பஞ்சகாலம், பயங்கர பீக்கில் இருக்கு பஞ்சம், நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகிற அளவுக்கு ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்கு, அதுக்கு தான் நான் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னான். இப்போ எலியா என்ன சொன்னார், அதில் முதல் செய்கிற அடையை, முதல் செய்கிற சப்பாத்தியை யாருக்கு கொடு, எனக்கு கொடுன்னு. அந்த பஞ்சகாலம் முழுதும் உன் வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறைவில்லாமல் இருக்கும். ஆமே. அந்த அம்மா உண்மை சொன்னாங்க, எங்கள் வீட்டில் என்ன எவ்வளோதான் இருக்கு, ஒரு பிடி மாவு தான் என் கையில் இருக்கு, ஒரு கையளவு தான் இருக்கு. அந்த உண்மையை சொன்னால் கர்த்தர் அவளுக்கு அந்த பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் போஷித்தார். ஹல்லேலூயா. இங்கே இந்த 4ஆம் அதிகாரத்திலேயே நீங்கள் பாருங்கள், ஒரு மனுஷங்க, அதாவது தீர்க்கதரிசிகளுக்கு காணிக்கையா என்ன செய்யறான், அப்பம் கொண்டு வரான். வெறும் 20 அப்பம். அந்த கடைசி வசனங்கள்ல 2-3 வசனங்கள்ல வாசிக்க 4ஆம் அதிகாரத்தில் 20 அப்பம் தான் இருக்கு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 100 தீர்க்கதரிசன புத்திரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு 20 பேருக்கு எப்படி பத்தும்? ஆம்பளைங்க வேற, நல்ல சாப்பிடக்கூடிய ஆண்கள் நிச்சயமாவே என்ன செய்வாங்க, நல்ல சாப்பிடக்கூடிய ஆட்கள், அப்படிதானே? அப்போ ஒருத்தன் சொல்றா, இது 20 அப்பங்கள் 100 பேருக்கு பத்தாதே. இப்ப எலிசா சொல்றாரு, நீ விசுவாசமா குடுறா, நடக்குதா இல்லையான்னு பாரு. அப்ப அந்த 20 அப்பத்தை என்ன செய்யறாங்க, கொடுக்கும்போது 100 பேர் சாப்பிட்டு மீதி எடுத்தார்கள் என்று இருக்கிறது. ஆமே. ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் அதிகமாய் மல்டிபிள் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நம்ம இடத்துல என்ன இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயமே. நம்ம இடத்துல என்ன இருக்கு, அதை கொண்டுதான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஏசப்பானுடைய வசனத்தை கேட்பதற்கு திரளான ஜனங்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க புல்வெளியில. சாயந்தரம் ஆயிடுச்சு, வசனத்தை கேட்டு 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 சாயந்தரம் ஆயிடுச்சு. அவங்களால வீட்டுக்கு இப்போ பிள்ளைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய எண்ணத்தில் என்ன, இவங்களுக்கு எப்படியாவது ஒரு ஆகாரத்தை கொடுக்கணும், உங்களிடத்துல ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் வந்து சொல்றார், சீசர் வந்து சொல்றாரு, ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்துல 5 அப்பமும் 2, எவ்வளோதான் இருந்தது, 5 அப்பம் 2 மீன். அங்கே கூடி வந்தவங்க கிட்டத்தட்ட 20,000 பேர் இருந்தாங்க. வெறும் புருஷர்கள் மாத்திரம் 5,000 பேர் சாப்பிட்டாங்கன்னு இருக்கு இல்லை? அந்த 5 அப்பத்தை கொண்டு வா, அந்த பையனுக்கு பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்கணும், எல்லாரையும் போஷிக்கணும், கர்த்தர் கேட்குறாரு அப்படின்னு சொன்ன உடனே கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த சின்ன பையனாலே, அந்த சின்ன பையன் நிமித்தமாக, அவன் கொடுத்தது நிமித்தமாக கர்த்தர் என்ன செய்றாரு, அங்கிருந்த 20,000 பேரையும் கர்த்தர் போஷித்தார். ஆமென். நம்ம இடத்துல என்ன இருக்கு? அந்த பெண்ணு சொன்ன மாதிரி நம்ம சொல்ல முடியுமா, என்கிட்ட ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. உண்மையை சொன்னால் கொஞ்சத்தை கொண்டுதான் கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரார். அதையே கர்த்தர் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான, சொல்லுங்க சத்தமா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான் என்று பார்க்கிறோம், அவன் பெற்றுக்கொள்ளுவான். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், ஏன் கதவு போட்ட சொன்னாரு எலிசா தீர்க்கதரிசி? ஏன் கதவு போட்ட? பப்ளிக்ல அற்புதம் பண்ணியிருக்கலாமே, ஆனால் அது செய்யலை. ஏன் செய்யலை? முதல் விஷயம், பொது மக்களுடைய பெரும் பரபரப்பை அது ஏற்படுத்துகிறதா இருக்கும். பெரிய பரபரப்பு என்ன செய்யும், வெளியே செஞ்சார்னா ஏற்படுத்தும். 2வது விஷயம், அவர்கள் இந்த அற்புத விநியோகத்தை பற்றி பெருமையாக பறைசாற்றக்கூடும். 3வது விஷயம், ஏன் உள்ள கதவை பூட்டி அந்த எண்ணெயை வார் என்று சொன்னா, அதாவது அந்த விதவை தாய்க்கு, அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தி காட்டவே இந்த கதவை பூட்டி உள்ள நிற்க சொன்னார். ஹல்லேலூயா. என்னது? அந்த விதவை தாய்க்கு தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் தனிப்பட்ட முறையில் தேவன் காண்பிக்கிறதுக்காக செஞ்சார்.
அல்லேலூயா. இங்கேயும் நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த இந்த அத்தியாயத்தில் நான் எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதங்கள் அப்படிங்கிற இந்த டாபிக் எடுக்கும்போதே 2 விஷயத்தை சொன்னேன். எப்பொழுது நமக்கு அற்புதம் நடக்கும்? கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இருக்கும்போது. ஹல்லேலூயா. அது இந்த இடத்துல இருக்கு. கதவு புட்டுனா போய் போடுறா. பாத்திரத்தை வாங்கினா கேள்வி கேட்காம போய் பாத்திரத்தை வாங்கின தேவன். எண்ணெய் கொடுக்கிற தேவன் பாத்திரத்தையும் கொடுக்க மாட்டாருன்னு ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்கல. எலியாவின் இடத்துல, எலிசாவின் இடத்துல கேள்வி கேட்கல. ஹல்லேலூயா. பாத்திரத்தை இரவலா வாங்கு. பாத்திரத்தை இரவல் வாங்கினார். கதவை பூட்டு. இங்கே அவருடைய விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணப்படுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம், செயல்படுத்துகிறோம். ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடக்கணும்னா 2 விஷயம். கட்டாயம் கீழ்ப்படினும், கட்டாயம் விசுவாசமா இருக்கு. விசுவாசமும் கீழ்ப்படிதலும். அதாவது ரதத்திலே பூண்டப்பட்ட அந்த 2 குதிரைகளை போல நம்ம வாழ்க்கையில இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலே அற்புதத்தை கொண்டு வரும். ஆகவே அவ பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்களை அந்த இடத்துல பெற்றுள்ள பாத்திரம் வீடு முழுவதும் பாத்திரத்தில் எண்ணெயாய் நிரம்பி இருக்கிறது. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு ஸ்காலர் சொல்றாரு, ஒருவேளை இந்த பெண் யாரா இருக்கலாம்? ஆசேர் கோத்திரத்தில் வந்தவளா இருக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெயினுடைய ஆசீர்வாதம் ஆசேர் கோத்திரத்துக்கு தான் மோசே சொன்னாரு. அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. 33:24. ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திரர் பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பார். ஹல்லேலூயா. ஆமா. அப்போ ஒருவேளை இந்த அம்மா யாரா இருந்திருக்கலாம்? அவ காலில் எண்ணெயில தோய்ச்சா. அந்த அளவுக்கு பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பி வழிந்தது என்று பார்க்கணும். இஸ்ரேல் ஆலிவ் ஆயில். ஆமே. இந்த ஆலிவ் ஆயிலை எடுத்து அவர் சொன்னாரு, எடுத்து உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் பிழப்பு நடத்திக்கோ அப்படின்னார். ஹல்லேலூயா. இந்த அம்மா இந்த எண்ணெய் எடுத்து என்ன செய்வாங்க? வியாபாரிகள் இடத்துல கொடுப்பாங்க, அல்லது பெரிய பெரிய பணக்காரன் இடத்துல கொடுப்பாங்க. பணக்காரர்கள் அந்த எண்ணெய் வாங்கி இவருக்கு என்ன செய்யும்? காசை கொடுப்பாங்க. வியாபாரிகள் இடத்துல கொடுக்கும்போது அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க இடத்துல அந்த காசை வாங்கி இந்த அம்மா என்ன நடத்திருப்பேன். ஏன்னா இந்த அம்மா வந்து இந்த எண்ணெய் தயாரிக்கிற தொழில் செய்தவங்களா இருக்கலாம் என்று ஏன்னா ஒரு கூட எண்ணெய் அந்த அம்மா வீட்டில் வச்சிருந்து பழக்கமுள்ள ஆள் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். அந்த அம்மா அப்படி கொடுக்கும்போது அவங்க விற்று பணத்தை கொடுப்பாங்க. அந்த கொடுக்கறதை வாங்கி நீயும் அந்த கடனை கட்டி கொண்டு நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் பிழைப்பை நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கணும். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம். அந்த எடுத்தவங்க அந்த வசனத்தை வாசிங்க. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகனை ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிட்டு அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆமாம், மீந்ததை கொண்டு நீயும் பிள்ளைகள் ஜீவனம் பண்ணு. இன்னைக்கு ஒரு வேளை ஆன்லைனில் கூட நிறைய பார்க்குறவங்களுக்கு சொல்கிற, ஒரு வேளை உங்களுக்கு கடன் இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாச பிள்ளைகளுக்கு கடன் இருக்கலாம். ஆண்டவரால் தீர்க்கக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசன புத்திரருக்கு கர்த்தர் அற்புதம் மனைவிக்கு கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவன் கடனை தீர்ப்பார் என்றால் நம்முடைய கடன்களை தீர்ப்பதற்கு தேவன் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 37வது சங்கீதத்துக்கு என்னோடு கூட நீங்க வாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம். அந்த வசனத்தை நீங்கள் 25வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 25வது வசனம் என்ன சொல்லுது? நான் இளைஞனாய் என்று சொல்றாரு தாவீது. நான் சின்ன வயதிலிருந்து பார்க்குறேன். நான் இளைஞனாய் இருந்தேன், இப்போ எனக்கு முதிர் வயது உள்ளவனும் ஆனேன்.
ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி பிச்சை எடுத்ததையும் நான் பார்த்ததில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்க. நீதிமானை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. அவனுடைய பிள்ளைகள் பிச்சை எடுக்காது, அடிமைத்தனமாய் போகாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெரிதா இருக்கும். கர்த்தர் அந்த பெண்ணுக்கு, விதவையின் தாயின் பெண்ணுக்கு அற்புதம் செய்வானா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னொரு வசனத்தை வாசி. சங்கீதங்களின் புஸ்தகம் 68வது சங்கீதம் 5வது வசனத்தை நீங்கள் வாசி. 68வது சங்கீதம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? தமது பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்றார். ஆமென். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற கர்த்தர். கர்த்தர் அவங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். அவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் தேவனை நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போது, உண்மையாய் செவி கொடுக்கிற தேவன் அவங்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் அவங்களுக்குரிய எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில், கடன் என்கிற அடிமைத்தனம், வியாதி என்கிற அடிமைத்தனம், வறுமை என்கிற அடிமைத்தனம், எதுவா இருந்தாலும் என் தேவன் மாற்றுவதற்கு வல்லவர். இதுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த அம்மா தான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் சொல்றேன், அதாவது நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் ஒருபோதும் அவங்க காண மாட்டாங்க. கர்த்தர் அவர்களை, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு